ஆழ்வார் அரசே, ஆட்டம் எப்படி இருந்தது? ரொம்ப பரவாபமா இருந்ததுங்க. அந்த கால்களை எடுத்து வைக்கும் போது ஐயோ, ரொம்ப வலிச்சிருக்கும். அந்த கால்களை என் கையாலேயே. வேண்டாம் வேண்டாம், நானே கட்டு போட்டுட்டு வந்துட்டேன். கட்டு போட்டாயா? எதை சொல்லுகிறாய்? நம்ம குதிரை கால வலி பொறுக்காம ஆடிக்கிட்டே இருந்தது இல்ல, கட்டு போட்டு இப்பதான் படுக்க வச்சுட்டு வர்றேன். முட்டாள், நான் சித்ராவை பற்றி சொல்லுகிறேன். ஓ, பஞ்சின் மெல்லடி பாவை, பவள இதழோ கோவை, கொஞ்சம் மொழிகளில் கிள்ளை. இனி அவள் இல்லாமல் நான் இல்லை. என்னம்மா ஆழ்ந்த சிந்தனை! ஈடும் எடுப்பும் இல்லை என்று இருமாந்திருந்த எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகிவிட்டது. கற்றுக்கொள்வதா? இன்னுமா? இனிமேலா? யாரிடம் அம்மா? நீதான் சொல்லேன். காசி வாத்தியா? கால்வாசி காணாது. ஆடுதுறை நட்டுவனா? அரைக்காலும் தேராது. ஆள் அனுப்பி தேடுவோமா? அருகில் இருப்பவரை விட்டுவிட்டா? புரியும்படி சொல்லுங்கள் அம்மா. என்னை வெற்றி கொண்ட இளவரசருக்கே நான் மாணவியாக போகிறது. இளவரசர் ஏற்றுக்கொள்வாரா? கேட்டு பார்ப்போம். என்னங்க தெருவில் நிக்கிறீங்க? பிச்சைக்கு நிக்கிறோம். உள்ள வாங்க, கோச்சுக்காதீங்க, வாங்க. அதெல்லாம் நான் எங்கேயும் வர்றாப்புல இல்ல, நான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி? ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அங்க இருக்கா? ஆமா, எதை பத்தி ஆராய்ச்சி? அதாவது கையாலையும் காலாலையும் ஆடிவிட்டாங்க. அதை விட வேற எதால ஆடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏன் இந்த உதகுத வாங்கினா ஆட்டம் பல விதமா வரும்? பல விதமா வருமா? இந்த உதய என்ன மறக்கலையா நீ? இந்த பாரு, அன்னைக்கு இங்க வந்து என்னமோ உங்ககிட்ட பேசினா ஏதோ நடந்தது, சரிதான்னு போயிட்டேன். இப்ப நான் வீதியில நிக்கிறேன். இப்ப ஏதாவது வம்பு பண்ணா நான் அப்புறம் பொல்லாதவன் ஆயிடுவேன். பாருங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. ஆமா, அன்னைக்கு உங்களுக்கு நாட்டியம் தெரியுமான்னு கேட்டனே. எனக்கு நாட்டியம் தெரியாது, பார்க்கத்தான் தெரியும்னு போய் தானே சொன்னீங்க. அடேயப்பா, உங்க இளவரசர் என்ன பிரமாதமா ஆடுறாரு. அவரு கூட இருக்கிற உங்களுக்கு நாட்டியம் தெரியாம இருக்குமா? அன்னைக்கு நீங்க தெரியும், யாரு தெரியான்னு சொன்னா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல விடலையே நீ. சொல்லலாம்னு ஆரம்பிச்சேன், என்னமோ குடுக்கறோம்னு சொன்னேன். சரி குடுன்னு கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டேன். அவ்வளவுதான், மறந்துடுங்க. அதனால நான் உங்ககிட்ட மாணவியா இருக்கலாம்னு ஆசைப்படுறேங்க. நிஜமாவா? ஆமாங்க. நிஜமா? ஆமா. என்கிட்ட மாணவியா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன். நான் மட்டும் இல்லைங்க, அம்மா கூட. இந்த வயசுல உங்க அம்மாவுக்கு இதுக்கு ஆட்டம்? அட, எங்க சித்ரா அம்மா சொல்றேங்க, அவங்க கூட உங்க இளவரசர்கிட்ட நாட்டியம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பாருங்க, நீங்க எப்படியாவது இதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஐயோ, அது முடியாது. ஏங்க? அவர் ரொம்ப கோபக்கார மனுஷன். ஏதாவது சொன்னோம்னா சண்டைக்கு வந்துருவாரு அவரு. இந்த பார், சந்தர்ப்பம் பார்த்து சொல்ல வேணும். இந்த பார், என்கிட்ட மாணவியா இருக்கணும்னா ஒரு நிபந்தனை. என்னங்க? நான் கத்து கொடுக்கும் போது கையில கால்ல கன்னத்துல எல்லாம் என் கைப்படும். நம்ம தப்பா எடுத்துக்கப்படாது. கலை கலை தொலை வலை வலை. அங்க பாருங்க, யாரோ வராங்க. ஐயோ 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 ஐயோ, இப்படி பார்த்துட்டு போறாளே. இப்பதான் விஷயம் புரியுது. படத்துல கூட ஒரு பொம்பளை இருக்குது, நமக்கு அது இல்லையே. அது இருக்கணும்னா நாட்டி ஆட தெரியணும். அது நமக்கு வர மாட்டேங்குது. தெரியாதனமா வாக்கு கொடுத்துக்கிட்டேன். முயற்சி பண்ணி பார்ப்போம். இகழ்ச்சி அடையார் முயற்சி உடையார்னு சொல்லியிருக்காங்க. என்ன கலைய கயத்தை கட்டி எடுக்கிற? இழுத்தாலும் வரமாட்டாங்குதே. அது உங்ககிட்ட எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கலை இருக்கும். உங்ககிட்ட தான் இந்த கலை இருக்குல்ல, அது போதாது. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? எதுக்கா? நான் ஒரு மாணவிக்கு நாட்டியம் கத்து கொடுக்கறதாக வாக்கு கொடுத்துருக்கேன். மாணவிக்கா? இல்ல, மாணவன் 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 மாணவன். நல்ல வேலையை போச்சு. மாணவன். அப்ப ஒண்ணு செய், அவன் கால்ல கயத்தை கட்டி எடுக்காத, கழுத்துல கயத்தை கட்டி எடு. இளவரசர், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னது? மாணவனுக்கு நான் கத்து கொடுத்துறேன், மாணவனுடைய எஜமானுக்கு நீங்க கத்து கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. இளவரசர், சமயத்துல கை விட்டுறீங்களே. இந்த பாருங்க, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உங்களுடைய வலது கையை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என் கை ஒடிஞ்சு போகும். அதோட பல விஷயம் அடிபட்டு போகும். என்னால முடியாது. இந்த பாருங்க, செத்து போன எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், ஆக போற எங்க அப்பா மேல ஆணையா சொல்றேன், கடைசியா என் மேல ஆணை வச்சாச்சு. கண்டிப்பா சொல்லி ஆனு. நீங்க சைல அடிச்சீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, மாணவன் யாரு? மாணவன் இல்லைங்க, மாணவி. ஏய்,
மாணவியா? உங்களுக்கு கூட தெரியுங்க, நம்ம சித்ரா இல்ல, அவங்க தோழிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், சித்ராவுக்கு நீங்க சொல்லி விடுங்க. சித்ராவுக்கு நான் சொல்லி கொடுக்கறதா? சொல்லி கொடுக்கலாமே. சித்ராவுக்கு நான் நடனம் சொல்லி கொடுக்கறது உலகம் பார்த்தா சிரிக்கும், தெரியுமா? சிரிக்கட்டுமே. பிறர் சிரிப்பார்கள் என்று நாம் பிறக்கவும் இல்லை, பிறர் அழுவதைக் கண்டு நாம் சாகப் போவதும் இல்லை. ஆசானுக்கு வணக்கம். மணிவண்ணா, சித்ரா உன்னிடம் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆசான், நான் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றனவே. உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதும் எவ்வளவோ இருக்கு. நடை சொல்லாதே. இன்று முதல் சித்ராவுக்கு உன்னை ஆசானாக நியமித்திருக்கிறேன். வணக்கம் குருதேவ். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.